இரண்டாவதாக நம்முடைய மஸ்வர் நபவியுடைய குத்பா, இந்த குத்பா ஷேக் அஹ்மத் பின் அலி அல் ஹுதைஃபி, மூத்த ஹத்தீப் ஹுதைஃபி ஹஃபிதுல்லாவுடைய மகன் அஹ்மத் ஹஃபிதுல்லா எழுதினார்கள், தக்குவாவுக்கும் நற்குணத்துக்கும் மத்தியிலே இறுக்கமான ஒரு பலமான தொடர்புண்டு. தக்குவா வேறு, நற்குணம் வேறு அல்ல, இரண்டுக்கு மத்தியிலே இறுக்கமான ஒரு தொடர்புண்டு என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்குவாவுடைய வசியத்துக்கு பின்னால் ஈமான் சகோதரர்கள் தக்குவா இருக்கிறது, அது சங்கையை முடிவெடுக்கும் அளவுகோல். அதை வைத்து அந்த முடிவெடுக்கிறான். பொதுவாக எல்லா விடயங்களும் எல்லாம் ஏற்றத்தாழ்வு வைப்பதை தக்குவா வைத்து, நிச்சயமாக உங்களிடத்தில் தக்குவா உள்ளவர்கள் தான், உங்களிலே தக்குவா உள்ளவர்கள் தான், மிகவும் இறையச்சம் உள்ளவர்கள் தான் அல்லாஹ்வுடைய மிக கண்ணியமானவர். ஹுஜராத்துடைய 13வது வசனம். எனவே நீங்கள் பொதுவாக இந்த மார்க்க விடயங்கள், தக்குவாவுடைய சார்ந்த விடயங்களில் நிலையாக இருங்கள். எப்பொழுதும் அந்த தக்குவாவுடைய ஒளியிலே நீங்கள் ஒளிபெறுங்கள். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், எப்பொழுதுமே அந்த நற்குணம் என்ற ஒன்றை கொண்டே அன்றி விடயங்கள் காரியங்கள் அழகு பெறுவது முறை. நற்குணங்கள் மூலம்தான் காரியங்கள் அழகு பெறுகின்றன, புகழத்தக்க செயல்களாக மாறுகின்றன. பரிபூர்ணமான புகழ், பரிபூர்ணமான அழகு நற்குணத்தின் மூலமே கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக நீங்கள் குர்ஆன் சுட்டிக்காட்டுகின்ற நுட்பத்தை பாருங்கள். ஆல் இம்ரான் 133 134 வசனம். உங்கள் ரப்பின் புறமிருந்து கிடைக்கின்ற பாவ மன்னிப்பின் பக்கமும் வானங்கள் பூமியால் விசாலமான சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைவாக செயல்படுங்கள், போட்டுக்கொண்டு விரைந்து செயல்படுங்கள். அது தக்குவாதாரிகளுக்கு தான் சொர்க்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தக்குவாதாரிகள் என்றால் யார் தெரியுமா? முதல்ல சொல்ல பண்பாடுகள் பாருங்கள், குணங்கள் தான். அவர்கள் சாதக பாதகமான நிலைமையில் செலவழிப்பார்கள், நல்ல வசதியான நிலைமையில் செலவழிப்பார்கள், நெருக்கமான இக்கட்டான நிலைமையில் செலவழிப்பார்கள். ஆத்திரத்தை, கோபத்தை சப்பி விழுங்குவார்கள், மெண்டு விழுங்குவார்கள், சகித்துக் கொள்வார்கள், மக்களை மன்னிப்பார்கள். அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்ல குணமுள்ளவர்கள், இந்த மேற்கொள்ளப்பட்ட தன்மைகள் உள்ளவர்களை, நல்லவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இப்படியான முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்கள், உபகாரத்தை மக்களுக்கு செய்கின்ற படிப்பு உபகாரத்தை தக்வாதருடைய தன்மையாக இருக்கிறான், தக்வாதருடைய தன்மையை அழைத்திருக்கிறான். என்னுடைய அஹ்லாக்கு உயர்ந்த நல்லவர்களோடு எப்படிப்பட்ட நல்ல உயர்ந்த பண்பாடு உள்ளவர்களை முஹ்சினீங்களோடு எல்லாம் சேர்த்திருக்கிறார் அவர் அழைத்து. எனவே இப்படி இருக்கின்றவர் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய உதவியோடு தொடர்புடையவர். எப்பொழுதுமே தக்வா இஹ்சான் என்ற தன்மை இரண்டை கொண்டு அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டவராக மாறுகிறார். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்னால் சொல்லுகிறான் சூரா நஹ்லே, நிச்சயமாக அல்லாஹ் தக்வாவோடு வாழ்ந்து நல்லவர்களாக வாழக்கூடியவரோடு இருக்கிறான். இஹ்சான் முஹ்சினூங்கள் தக்வா, இரண்டு இஹ்சானும் தக்வாவும் இணைந்தவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். என்னை பாருங்கள், இந்த குர்ஆனுடைய கருத்து, நுட்பமான கருத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எப்படி தக்வாவுக்கு நற்குணத்துக்கு மத்தியில் இறுக்கமான இணைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க, தொடர்பு ஏற்படுத்தியிருக்காங்க அல்லாஹ் சுப்ஹானஹு. அதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வரும் ஹதீஸ் மெருகூட்டுகிறது. எங்கிருந்தாலும் இத்தகில்லாஹி யஸ்மாக்கு, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒரு தீமை பாவத்தை செய்தால் அதை அழிக்கும் அளவு ஒரு நன்மை செய்து கொள்ளுங்கள். பாவத்தை அழிக்கக்கூடிய மக்களோடு நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள். பாருங்கள், தக்வாவை கொண்டு ஆரம்பித்த ஹதீஸ் நற்குணத்தோடு முடிகிறது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, சொர்க்கத்திலே மக்களை அதிகம் நுழைவிக்கக்கூடிய பண்பாடு அமல் எது? சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தக்வா, அல்லாஹ்வை பயந்து நடப்பதும் ஹுஸ்னுல் குல்க். தனியே தக்வான்னு சொல்லிவிட்டு நிறுத்தவில்லை, நற்குணமும் என்றார்கள், தக்வாவும் நற்குணமும். எனவே இந்த இணைப்பு, பலமான இணைப்பு, ஆழமான கருத்து எப்பொழுதுமே இஸ்லாத்துடைய உயர்வை வெளிப்படுத்துகின்ற அடையாளமாக இருக்கிறது. எப்பொழுதுமே இஸ்லாத்து தகல பகுதியினை பொதிந்ததாக இருக்கிறது. அதே போன்று இஸ்லாத்துடைய வட்டம் சுழலுகின்ற அந்த சுழற்சி முஸ்லிம்களுடைய எல்லா வாழ்க்கையிலும் தக்குவா ஊடுருவ வேண்டும், வகித்திருக்க வேண்டும், எல்லா வாழ்க்கை கட்டங்களிலும் நிகழ்வுகளிலும் என்ற விடயத்தை உணர்த்துகிறது. உண்மையிலே இது இஸ்லாம் என்பது கொள்கையுடைய மார்க்கம், சட்டத்தினுடைய மார்க்கம், நன்னடத்தையுடைய மார்க்கம். அது உண்மையிலே மட்டிடப்பட்ட குறுகிய மனப்பான்மையுள்ள மார்க்கம் அல்ல. வெறும் வெளிரங்கமான ஆராதனைகளையும் சம்பிரதாயங்களையும் உள்ளடக்கியதல்ல, வணக்க வழிபாடு உள்ளடக்கியதல்ல, மாத்திரமல்ல, அது சகல கோணங்களிலும் சீர்மையை உள்ளடக்கிய மார்க்கம். பாருங்கள், அது எப்படிப்பட்ட மேற்சொல்லப்பட்ட இபாதத்து அடையாளங்களை அது போக மேலதிகமாக கொடுக்கல் வாங்கல் அதில் அது பிரதிபலிக்கிறது. அதே போன்றும் நம்முடைய முயற்சிகள், அன்றாட நாம் எடுக்கின்ற நடவடிக்கைகள், ஈடுபாடுகள், அதே போல் நம்முடைய நடத்தைகள், எல்லா துறைகளோடும் இஸ்லாம் சம்பந்தப்படுகிறது. அது உண்மையிலே உள்ரங்கத்தையும் தூய்மைப்படுத்துவது, வெளிரங்கத்தையும் சீர்மைப்படுத்துவதற்கு இணைந்ததாக மார்க்கம் அமைந்திருக்கிறது. பொதுவாக மூமின்களே, மூமினான பெண்களே, நிச்சயமாக இந்த தீன் கண்ணியமான தீன் இருக்கிறது. அது உள்ளங்களிலே அஹ்லாக்குடைய உயர்வின் மூலம், கண்ணியத்தின் மூலம் உயர்வடைய வேண்டும் என்று இந்த தீன் நாடிய பொழுது, அதே போன்று மக்களுடைய வாழ்க்கை எல்லா கட்டங்கள் யதார்த்தங்களில் அது ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்ற அப்படியான விடயங்களிலே இப்படி செயல்பட வேண்டும் என்ற நாட்டம் இருப்பதால் தான் ஒரு முஸ்லீம் அவருடைய வெளிரங்கத்திலும் உயர்வு இருக்க வேண்டும், அவனுடைய உள்ரங்கத்திலும் உயர்வு இருக்க வேண்டும். ரெண்டுமே உள்ரங்கத்திலும் அவன் மேலோங்க வேண்டும், முன்னேற வேண்டும், வெளிரங்கத்திலும் முன்னேற வேண்டும் என்ற ஒன்றை வைத்திருக்கிறது. அதே போன்று அவனுடைய நடத்தைகளில் தூய்மைத்தன்மை இருக்க வேண்டும். எப்படி அவனுடைய கொள்கை தூய்மையாக இருக்க வேண்டுமோ பண்பாடு குணமும் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படி இஸ்லாத்தில் ஒரு நோக்கம் இருப்பதனால்தான் நற்குணம் ஈமானோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஈமான் கொள்கை சம்பந்தப்பட்டது, நற்குணம் பண்பாடு சம்பந்தப்பட்டது. எனவே இரண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பரிபூர்ணமான ஈமானுக்கு இது நிபந்தனை. பரிபூர்ணமான ஈமான்தாரிகள் யார் தெரியுமா? நற்குணம் உள்ளவர்கள். அவர்களிலே சிறந்தவர்கள் தன்னுடைய மனைவிமாரோடு நல்ல முறையில் நடக்கக்கூடியவர்கள். ஈமான் பரிபூர்ணமடைய பண்பாடு தேவை, குணம் தேவை. எனவே ஒரு மூமினுடைய ஈமான் மக்களோடு நல்ல நடந்து கொள்வதை கொண்டு பரிபூர்ணமடையும். எனவே உள்ரங்கம் வெளிரங்கம் இரண்டுடைய அழகும் ஒன்று சேர்த்து சொல்வது. வெளிரங்கத்துடைய அழகு, உள்ரங்கத்துடைய அழகு இரண்டும் ஈமான் உள்ளத்தில் ஆழமாக பதிவதோடு வெளிரங்கம் அழகாக இருக்க வேண்டும். அதே போன்று உள்ரங்கம் பரிசுத்தமாக இருப்பதோடு வெளிரங்கமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று இணைக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸுடைய அடுத்த பதிவாரங்கள் ஹியாரும் நிசாய், பெண்களுக்கு மனைவிமார்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்கள், பண்பாக நடக்கக்கூடியவர்கள். அதில் நுட்பமான நபியோடைய வழிகாட்டு இருக்கிறது. ஒரு விஷயத்தை நபியவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதாவது நற்குணம் என்பது மக்களுடன் நடந்து கொள்வது என்பது அது எப்பொழுதும் மனதில் ஆழமாக உறுதியாக உள்ள ஒரு விடயம். ஆழமாக இப்போ இயல்பிலே ஆழமாக அது ஊடுருவ வேண்டும். என்னென்றால் அந்த உயர்ந்த குணங்கள் எப்பொழுதுமே சிறியவர் பெரியவர் எல்லோரிலும் ஆழமாக பிரதிபலிக்க வேண்டும். பணக்காரர், ஏழை, குடிமகன், ஆட்சியாளர், பொறுப்புதாரி எல்லோரிடமும் அந்த பண்பு இருக்க வேண்டும். ஒரு மனிதன் இடத்துக்கு ஏற்றவாறு, தன்னுடைய சுயநலத்துக்கு ஏற்றவாறு பச்சோந்தி போன்று மாற மாட்டான், நிறம் மாற மாட்டான், நயவஞ்சகம் காட்ட மாட்டான். தனக்கு வாசிய இடத்துல குணத்தை காட்டுவது, தனக்கு ஏதாவது கிடைக்கும் என்றால் நற்குணமாக நடந்து கொள்வது, தனக்கு ஒன்றும் லாபம் இல்லாத பொழுது நற்குணத்தை இழப்பது இதல்ல. எப்பொழுதும் தனக்கு சுயநலத்துக்கு லாபத்துக்கு நற்குணத்தோடு நடிப்பது, தமக்கு எந்த லாபம் இல்லாத இடத்துல குணங்களை காட்டுவதில்லை, நட்பண்புகளை வெளியாக்குவதில்லை, மக்கள் நல்ல நடப்பதில்லை. இது கூடாது. எனவே ஒரு மனிதர் எப்பொழுதுமே மனிதருடைய தான் வசிக்கின்ற வீடு, தங்குகின்ற வீடு இருக்கிறது அவனுடைய நற்குணத்தை எடை போடுகின்ற இடம். அதே போன்று அவனுடைய சருகாமல் பாதுகாக்கின்ற ஒரு அளவுகோல். அதுதான் உண்மையிலே சோதனையுடைய இடம். மனிதன் எப்பொழுதுமே இயல்புத்தன்மை, தன்னுடைய கடமைகள், பொறுப்புகளை உதாசீனம் செய்து நடக்கக்கூடிய, அதனால் குடும்பத்தில் இருக்கிற உண்மையான குணம் வெளியே நடிக்கலாம், வெளியே தற்காலிகம். நிரந்தரம் அதிகமாக வாழ்வது மனைவி மக்களோடு, பிள்ளைகளோடு, உறவுகளோடு. அங்கு நடிக்க முடியாத உண்மையிலே குணமுள்ளவர் தான் அங்கு குணத்தை வெளிப்படுத்துவார். அவருடைய நல்ல குணமுள்ளவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு நல்லவர். நான் என்னுடைய குடும்பத்துக்கு மனைவி மக்களுக்கு நல்லவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூமின் எப்பொழுதுமே நற்குணத்துடைய உயர்வை, சிறப்பை விலகிக் கொள்ள வேண்டும். படைப்பினோடு நடந்து கொள்வதன் மூலம் என்ன கிடைக்கும் என்று, அதே போன்று உயர்ந்த அந்தஸ்துகளை மேலும் மறுமையில் அந்த நற்குணத்தின் மூலம் பெற்றுக்கொள்வதை உணர வேண்டும். எனவே அதிலே ஷரியத் எந்த அளவு அந்தஸ்து உயர்த்துகிறது, எந்த அளவுக்கு உயர்ந்த கண்ணியத்தை அடைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நற்குணத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற தன்மையை வெளிப்படுத்த முடியும். அதே போன்று படைப்பினங்களோட ஒழுக்கத்தை வெளிப்படுத்த முடியும். ஒரு ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். எனவே அதை எப்பொழுதுமே இப்படி தன்மைகள் வருவதற்கு நற்குணங்கள் மீது ஆத்மாவை பழக்க வேண்டும், தூண்ட வேண்டும். சிறந்த சங்கையான குணங்களை தன்னகத்தை கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே கெட்ட குணங்கள், கீழ்சாதி குணங்களை விட்டும் நீங்கி ஒதுங்கி நடக்க வேண்டும். எப்படியான கீழ்சாதி கெட்ட குணங்கள்? மக்கள் வெறுக்கின்ற, ஆன்மாக்கள் புறக்கணிக்கின்ற அப்படியான அருவருப்பான குணங்களை விட்டும் அவன் தவிர்த்து நடக்க வேண்டும் சொல்லி முதலாவது இறுதி கட்டத்திலே அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய நன்மைகள் நிற்கப்படக்கூடிய அந்த தராசியிலே கியாமத் நாளிலே நற்குணத்தை விட தராசியை பாரமாக்கக்கூடியது, தராசியின் எடையை கூட்டக்கூடியது எதுவும் கிடையாது. நிச்சயமாக அல்லாஹ் மானக்கேடான தூசணம் பேசுகின்ற, அலங்கோலமான ஆபாச வார்த்தைகள் பேசுகின்ற, ஆபாசமான கெட்ட அநாகரிகமான பேச்சு பேசுகின்ற, அநாகரிகமான செயல்கள் செய்கின்ற, மானக்கேடுகள் செய்கின்றவனை அல்லாஹ் கோபிக்கிறான். அவனோடு அல்லாஹ் அவனை வெறுக்கிறான் என்று சொன்னார்கள். ஆயிஷா அறியக்கூடிய ஹதீஸ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நான் செவிமடுத்தேன், நிச்சயமாக ஒரு முஃமின் தன்னுடைய நற்குணத்தின் மூலம் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய, பகலில் நோன்பு நோட்டு இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய வணக்கசாலியுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்கிறார். எனவே அதில் இந்த ஹதீஸ் உங்களுக்கு பெரும்பாலும் போதும். அதாவது சொன்னார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயம் உங்களில் எனக்கு மிகவும் ஓப்புக்குரியவர், எனக்கு ஃபேவரட் ஆனவர். நபி அவர்கள் சொல்றார், எனக்கு மிகவும் ஃபேவரட் ஆனவர், என்னுடைய அன்புக்குரியவர், என்னிடத்திலே கியாமத் நாளில் மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர். நபி அவருடைய சகவாசம், நெருக்கம் கிடைக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? உங்களில் நற்குணம் உள்ளவர்கள் என்று சொல்லிவிட்டு இஸ்திக்பார் தோண்டி முதல்ல தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக மோமினான ஆண் பெண்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த மனிதநேய பண்பாட்டுக்கு முன்னுதாரணம். பரிபூர்ண நற்குணம் உள்ளவர்கள், நல்ல அழகான உயர்ந்த குணங்களோடு பழகக்கூடியவர்கள், நல்ல பண்பாடு உள்ளவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள். பாருங்கள், அதை பற்றி நபியுடைய பண்பாடுகளை பற்றி பேசுகின்ற குர்ஆன் வசனங்களை நாங்கள் சிந்தித்தால் உண்மையிலே குர்ஆனிலே மிக சுருக்கமான ஒரு இடத்துல மிக வற்றுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிற நபியுடைய முழு பண்புகளும், முழு குணங்களும், சங்கையான பண்பாடுகளும், நல்ல விழுமியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நோன் சத்தியம் செய்தால சொல்கிறான். நோன் பேரை மீ சத்தியமாக, அவர்கள் எழுதுகின்ற எழுத்தின் மீ சத்தியமாக, உங்களுடைய ரப்புடைய கிருபையினால் நீங்கள் பைத்தியக்காரர் அல்ல. முஷ்ரிக்கீங்கள், விரோதிகள் சொல்வது ஒன்று, உங்களுக்கு பைத்தியம் இல்லை, அவர்கள் தான் அது பொய்யாக சொல்கிறார்கள். நிச்சயமாக உங்களுக்கு துண்டிக்காத முடிவராத கூலி உண்டு. நிச்சயமாக நீங்கள் நற்குண சீடர், நிச்சயமாக நீங்கள் நற்குண சீடர், மகத்தான குணம் உள்ளவர், நல்ல பண்பாடு உள்ளவர். சூரா கலம் 1 முதல் 4 வசனத்தை பாருங்கள், மிக வற்றுக்கமாக
நபிசுல்லாஹுடைய பண்பாடு முழுக்க ஒரு ஆயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு போதும் உண்மையிலே இந்த அளவில் கண்ணியப்படுத்திருக்கிறான். குர்ஆன் மிகவும் அழகாக சுருக்கமாக முன்வைத்திருக்கக்கூடிய குர்ஆன் பண்பாடுகளை அழகான சுருக்கமான வார்த்தை சரிவான கருத்துள்ள ஆயத்தின் மூலம் உண்மையிலே பாராட்டு புகழ் நபி அவர்களை புகழ்கிறான், குணத்தை வைத்து அழகாக வர்ணிக்கிறான். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு கூட கொடுத்த பதிலை பாருங்கள். சாத் இப்னு ஹிஷாம் ஆமிர் ரஹிமஹுல்லாஹ் கேட்கிறார்கள், உம்முல் முஃமினீன் மோமின்களின் தாயே, எனக்கு கொஞ்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பற்றி சொல்லி காட்டுங்களே என்று சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு என்ன பதில் சொன்னார்கள்? கேட்டார்கள், பதில் சொல்லும்போது ஒரு கேள்வி கேட்டார்கள், நீங்கள் குர்ஆன் ஓதுவதில்லையா? ஓதுகிறேன், குர்ஆன் ஓதுவதுதான். ஆயிஷா சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் முழுக்க குர்ஆனாக இருந்தது. என்ன அர்த்தம்? குர்ஆனில் சொல்லப்பட்ட எல்லா குணங்களும் நபிகளுடைய வாழ்க்கையில் இருந்தது. நபிகளுடைய வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் குர்ஆனில் உள்ள குணங்கள். இரண்டு கருத்தும் இருக்கிறது. அழகான முன்மாதிரி, சிறந்த உயர்ந்த பண்பாட்டிலே உயர்ந்த முன்மாதிரி, ஒழுக்க விழுமியங்களிலே சிறந்த ஒரு அழகான ஒரு உதாரண புருஷர். ஏன் நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் உங்களை அழகிய முன்மாதிரி உண்டு. யார் யாருக்கு? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் அஞ்சு பயந்து ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய பண்பாடு உள்ளவர்கள் அழகிய முன்மாதிரி எடுக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே பாருங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடையிலே, உடையிலே என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தும் ஈமான், இபாதத், கொள்கை, பண்பாடு, நடைமுறை, வெளிரங்கம், உள்ரங்கம் எல்லாவற்றிலும் அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் பொதுவாக சொல்லியிருக்கிறான். எனவே உயர்ந்த அழகான கவர்ச்சிகரமானவருடைய வாழ்க்கை சரிதை பண்பாடுகள் அழகான குணங்களை வைத்துத்தான் அது உயர்ந்தது, பிரகாசித்தது, அது நறுமணம் கமழ்ந்தது. பாருங்கள், அவருடைய நல்ல மனமான செறிவான மலை போன்று நிறைந்த குணங்களில் தான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசித்தது. அறிந்து கொள்ளுங்கள், இறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். சலவாத்துடைய சிறப்பை சொல்கிறார். நபியுடைய அன்பை பற்றி, அழகு குணத்தை பற்றி பேசி அதிகமாக ஜும்மாவுடைய தினத்தில் சலவாத்து சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? ஜும்மாவுடைய தினத்தில் சொல்லப்படுகின்ற சலவாத்துக்கு மதிப்பு, சிறப்பு, கூலி அதிகம். உங்களுடைய நாட்களிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. எனவே அந்த வெள்ளிக்கிழமையில் எனக்கு அதிகமாக சலவாத் சொல்லுங்கள். என் மீது உங்களுடைய சலவாத்துகள் எனக்கு காட்டப்படுகின்றன. வெள்ளிக்கிழமையுடைய சலவாத் குறிப்பான நபியவர்களை காட்டப்படுகிறது என்ற ஹதீஸை சொல்லி சலவாத்து சொல்லி நீண்ட துவா பிரார்த்தனையோடு ஹத்தீப் அஹ்மத் பின் அல் ஹுதைஃபி ஹஃபிதுல்லாஹ் தன்னுடைய குத்பாவில் விடைபெறுகிறார்கள்.